வணக்கம், வாழ்க நலமுடன் எண்ணிய தமிழ் மக்களே. நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, தீமிதிப்பு வைபவம் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் உள்ள வீரமாகாளி அம்மன் கோயிலில் இடம்பெற்ற தீமிதிப்பு அல்லது பூமிதிப்பு நிகழ்ச்சி உறவாகத்தான் இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். புதுசாக எங்களுடைய சேனலுக்கு வர நேயர்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தீ மிதிப்பு அல்லது பூ மிதிப்பு என்பது நெருப்பை பந்தமாக இவ்வாறு கொளுத்திவிட்டு அதிலே அவர்கள் இறைவனை தியானித்து நடக்கின்ற செயற்பாடு. இது பொதுவாக இலங்கையிலே கிழக்கிலங்கை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை போன்ற பாரம்பரிய கிராமிய வழிபாடாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்திலும் சில கிராமப்புறங்களிலே காணப்படுகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் இவை காணப்படவில்லை. இன்று வீரமாகாளி அம்மன் கோயில் இடம்பெற்ற தீமிதிப்பு உற்சவத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ளுக பாருங்க வீடியோக்களை. முக்கியமான ஆலயம் பற்றி ஆலயங்கள் 28 வருடமாக என்னுடைய அம்மாளாச்சி உருக்கொண்டு அக்கினி முகம்
மூடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அக்னி மோகம்ன்றது எங்களுடைய பாரம்பரிய கண்ணகி அம்மன் வேண்டிய ஒரு அக்னி இது. அது இப்போ காளியாட்சி அப்படிங்கிற பல தெய்வங்களுக்கு நாங்கள் அதை கூட்டி அவன் புதுமையோடு ஆட்சி வந்த அந்த அக்னியில் தானே இருந்து எங்களை ஏந்தி கொண்டு தங்கால கொண்டு ஏந்தி கொண்டு ரக்கி கொள்வது எல்லாம் காளியின் புதுமையும் தான் இந்த அக்னி முகம். அக்னி முகம் கட்டுற என்று சொல்வதெல்லாம் போயிட்டு இந்த கட்டுறது மந்திர விளையாட்டுகள் ஒன்றும் இல்லை. எல்லாம் அம்மாவின் புதுமையோடு தான் நாங்கள் இந்த அக்னி முகத்தை வருடாந்த காலமாக செய்து கொண்டு வரோம். எந்த மக்களுக்கோ ஒருவருக்கு தீங்கு இல்லாத அளவுக்கு அவ எங்களை காலந்து கொண்டு தருகிறோம். மற்றும்படி இதில் பிணிகளோ சூன்யங்களோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது அவவை வந்து தானே நடனமாடி அதுக்கு பிறகு அவருடைய அடியார்களையும் தானே ரக்கிச்சு எடுப்பது தான் இந்த பூமி திப்பினுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு இது. மற்றது பூமியில் ரங்கிற மாடர் எவ்வளவு பேருக்கும் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நீங்கி அவர்களுக்கு ஒரு மூச்சமான ஒரு வாழ்க்கைகள் நல்ல வரங்கள் கிடைத்து இருப்பதற்காக நாங்கள் இந்த அக்கினியை வச்சு கொடுப்போம். இது வந்து அந்த மட்டக்களப்பில் அந்த கூட தீ மிதிப்பு சம்பவங்கள் இப்போ இங்கே சவுண்டில் இது மட்டும்தான் நடக்குது. அப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்கள்லேயும் யாழ்ப்பாணத்தில் பல இடத்துல இருக்கு. ஆனால் இப்போ மட்டக்களப்பு அளவுக்கு இங்கே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அது அங்கே எல்லாம் மந்திர விளையாட்டு. இங்கே கிராமிய வழிபாடு நம்மளே கிராமியமாக நாங்கள் வழிபடுறோம். இது மட்டக்களப்பு அங்காளி பக்கங்கள் எல்லாம் அந்த ஒவ்வொரு போட்டி நான் பெருசு நீ பெருசு என்ற அளவில் தான் அந்த அக்னி பொங்கலை போட்டு. ஆனால் அவர்கள் சரியாக அந்த அக்னி முகம் மட்டும்தான் அவைக்கு நிம்மதி என்று அவர்கள வாழ்க்கைகள் எல்லாம் ஒரு சீரழிவு தான். ஒரு நிம்மதியான வாழ்ந்ததாக நாங்கள் இன்னும் காணவில்லை. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் மல்லிகை பொறுத்தளவில் பக்தி விவகாரத்தில் தான் நாங்கள் அதை அவவின்ற வழிபாட்டோடு தான் செய்வோம். மற்றும்படி எங்களுக்கு மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. அவவின்ற புதுமையோடு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம். ஆனபடியாகத்தான் நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக அவை இந்த கடாச்சவம் கிடைச்சி இப்போ அம்பாளுடைய கடாச்சவம் கிடைச்சி நாங்கள் சிறப்பாக இருக்கோம். நிறைய அந்த காவடி வந்து அந்த வர்ண புள்ளியில் உத்திரால மருத்துவ நன்மைன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இதுவும் அந்த உள்ளங்கையில் வர்ண புள்ளியில் வாரபடியாக இந்த தீமிதிப்பு சில விஷம் செய்கிறால உடம்புல இந்த வைத்திய ரீதியாக நன்மை எதுவும் இருக்கும். இந்த பூமிதிப்பால் நான் 28 வருடம் இந்த தீ மூட்டுறேன். எனது ஆலயத்திலேயே தீ மூட்டுறோம். நாங்கள் எத்தனையோ நோயாளிகள் இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகின்ற நோயாளி கூடி இப்போ எனது ஆலயத்தில் வந்து தீ மிதித்து 27 வருடமாக அவர் இப்பவும் அந்த நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறப்பாக அந்த நோயை குறைச்சி வச்சிருக்கிறார். மற்றும்படி இதுகள் நன்றி இல்லை. எத்தனையோ திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகிருக்கு. அப்படி பல பேர் நேர்த்திகளை வச்சு வெளிநாடு போகாத பிள்ளைகள் வெளிநாடு போயிருக்கிறோம். அப்படி நல்லொரு இதுகளுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு தான் இந்த தீவி நேர்த்தி வச்சு செய்கிறோம். நேர்த்தி இல்லாமல் ரங்கலாம். ஆனால் நேர்த்தி வச்சு ரங்கினா அது கேட்ட வரம் அவதரம். மற்றும்படி ரெண்டு இது வந்து பார்த்தீங்க சீமா தான் வந்தீங்க. சீமா ஒரு சேவையாக செய்கிறீங்களா இல்லை வருமானத்துக்காண்டி செய்கிறீங்களா? வருமானத்துக்காண்டி நாங்கள் பெருசாக இல்லை. இதில் சீமா வந்து நிற்கிற கொஞ்சம் பேருக்கு சீமா எங்களோட அவன் நிற்கிற கொஞ்சம் பேர் பாத்தியாகாரம் என்னோட சேர்ந்து பாட வர்றதுக்கு ஐயா கொடுக்குறத நாங்கள் பண்ணி டிமாண்ட் பண்ணுறோம். அதுக்கான இப்போ நவீனமயத்தை இல்லை அந்த பாரம்பரிய கலையில அழிஞ்சு கொண்டு வருது. அப்போ நீங்கள் அது இப்போவும் அது மக்களுக்கு அந்த உங்களோட தேவையில் மதிப்பாக கொடுக்கிறமே இல்லை சும்மா ஏனோதானோ ஒன்று எனக்கு பெரிய மிக மதிப்புகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் கலையை இன்னும் அழிக்க விடையில்லை. இந்த கிராமிய நாடகங்கள் அதுகள் எல்லாம் போட்டு கொண்டு தான் இருக்கோம். கத்தவரையான் கூத்தெல்லாம் 30ஆம் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த ஜாத்திரி எல்லாம் மங்கி போங்கன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் மங்க விட நாங்கள் மக்கள் மத்தியில் அதுக்கு டிமாண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு 4 கோயிலில் கத்தவரையான் இந்த நடக்குது போடுவதற்கு எங்களுக்கு வந்துருக்கு. இப்போ வார மாதம் 5ஆம் தேதி ஒன்று இருக்குது. அப்படி போடுறோம் ஒரு திருவிழா. என்ன நாங்கள் அழிக்க விட எங்கட காலம் போனது அப்புறம் அழியுது அதை பற்றி தெரியாது. நாங்கள் இதுக்கு மட்டும் அழிக்க விட நிறைய இந்த சில இப்போ இந்த மாதிரி இது வந்து பாரம்பரிய கலையில்லானே. அப்போ அதுக்கும் இப்போ கோயில் வழியாக ஐயர் மேட்டு அதில் உங்களுக்கு அதில் முரண்பாடுகள் எதுவும் ஏற்படுதல் அவையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தாரீங்க? ஒருபோதும் இல்லை. இந்த வீரகாளியம்மன் ஆலயத்தில்
கமலையா குருக்கள்னு சொல்லி அவர் தான் இந்த கோயிலில் பெரிய பூஜாரியாக இருக்கிறார். ஆனபடியினால் அவர் எங்களுக்கு ஒரு விதமான எங்கண்ட விதிமுறை செய்கிறதுக்கு தடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. தாங்களும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு நாங்கள் பிராமணர் அப்படி இப்படி என்ற ஒரு வேற்றுமை அது இது ஒன்றும் இந்த ஆலயத்திலேயோ எந்த ஆலயத்துக்கு போனாலும் எங்களுக்கு அப்படியான ஒரு பஞ்சகங்கள் அங்கே இல்லை. எங்களுக்கு முன்னுரிமை தந்து சகல இதையும் செய்து முடிச்சு தருங்கொண்டு கேட்பேன். நகர்ப்புறத்தில் இப்போ வீராமாலை கம்மலில் மட்டும்தான் நடக்குது. மற்றபடி அங்கே சிந்துபுரம் அப்படி கிராமிய கோயிலெல்லாம் நடக்குது. நகரத்தில் இந்த ஒரு ஆலயம் இப்போ 4-5 வருஷமாக நாங்கள் இந்த இங்கே தீமிதிப்பு செய்து கொண்டிருக்கோம். 5வது வருடம். நன்றி ஐயா. நெருப்பு